ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு MAOSO தமிழ். நம்ம இன்னைக்கு டைரக்டர் ராகுல் ரவீந்திரனோட இயக்கத்துல ரஷ்மிகா மந்தனா, தீக்ஷித் ஷெட்டி, அன்னு இமானுவேல் இவங்களோட நடிப்புல வெளியான த கேர்ள் ஃபிரெண்ட் மூவிய பத்தி பார்க்கலாம். இந்த மூவில நம்ம ஹீரோயின் ரஷ்மிகா ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு வராங்க. அவங்க ரொம்ப இன்னசென்ட்டான சாதாரணமான அப்பா சொல்ல தட்டாத ஒரு பொண்ணு. நம்ம ஹீரோ கூட அதே காலேஜ்ல படிச்சுட்டு வராரு. அவரு அந்த காலேஜ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு ஆளு அண்ட் ரொம்ப பொசசிவ் கண்ட்ரோலிங் ஆன ஒரு கேரக்டர். நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் பார்த்ததுமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா போகுது, ஆனா போக போக அவங்களோட கேரக்டர் வெளிவர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினை மென்டலா ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். தானா கடங்கி நடக்கணும், தன்னோட அம்மா மாதிரி சமைச்சு போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலைக்க கூடாது, வேற ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு ரொம்ப ரூல்ஸ் வேற போடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து எப்படி வெளியே வந்தாங்க, அவங்க ஃப்ரீடம் எப்படி திரும்ப எடுத்தாங்க, அவங்க எப்படி ஒரு போல்டான பொண்ணா மாறுறாங்கன்ற மாதிரி மீதி கதையை கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ரஷ்மிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட். பூமான கேரக்டர்ல ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அனிமல் மாதிரியான அல்பாமல் படங்களுக்கு இது ஒரு சரியான பதில். ஹீரோவா நடிச்ச தீக்ஷித் ஷெட்டி அந்த கண்ட்ரோலிங் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் கேரக்டரை ரொம்ப கரெக்டா பண்ணிருக்காரு. ஹீரோவோட அம்மாவா நடிச்ச ரோஹிணிக்கு சீன்ஸ் கம்மியா இருந்தாலும் அவங்க வரக்கூடிய இடமெல்லாம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. படத்தோட ரொம்ப பெரிய ஒரு மைனஸ், இது ரொம்ப ஸ்லோவா நகருது அண்ட் ஸ்கிரீன் பிளே கூட சில இடத்துல ரொம்ப நல்லா இருந்தாலும் சில இடத்துல ரொம்ப ஆர்டிபிஷியலா லெக்சர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கைஸ், முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த மூவி தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இல்ல. பட் OTTல தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ண போறா சொல்லிருக்காங்க, பார்க்கலாம். இன்னும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் அமான்.